Hi friends, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண POCO M5 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு 12,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் 4GB 64GB மற்றும் 6GB 128GB இந்த ரெண்டு வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நடக்கிற ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேலில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நிறைய பேங்க் ஆஃபர்ஸ் இருக்குது. இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மஞ்சள் கலர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளாடி ஸ்மார்ட் ஃபோன், டிபியூ கேஸ், யூசர் மேனுவல், சிம் எஜெக்டர் பின், 22.5 வாட்ஸ் சார்ஜர் மற்றும் டைப் சி கேபிள் வச்சிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட மேலே இருக்க அந்த பிளாஸ்டிக் கவரை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணி எடுத்த அப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஃபர்ஸ்ட் டைம் கையில் எடுக்கும்போதே நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேக் சைட் பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் லெதர் டெக்ஸ்சர் டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கையில் எடுக்கும்போதே இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கிரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கையில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே ஒட்டலை. ஆனால் கேமரா பம்ப் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸி டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் கை வச்சிங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஒட்டுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா சிம் கார்டு ட்ரே வந்து இருக்குது. இதில் 2 சிம் கார்டு மற்றும் மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 5G சப்போர்ட் வந்து கிடையாது. டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 3.5mm ஜாக் மற்றும் IR பிளாஸ்டர் வந்து இருக்குது. பாட்டமில் மைக், டைப் சி சார்ஜிங் போர்ட் மற்றும் ஸ்பீக்கர் வந்து இருக்குது. ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் பட்டன் மற்றும் பவர் பட்டன் வந்து இருக்குது. பவர் பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராக ஒர்க் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ட்ராப் நாச் வந்து வச்சுருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா பெசல் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்குது. 6.5 inches ஃபுல் HD ப்ளஸ் LCD பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் வந்து இருக்குது. அதே போல் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு பில்டு குவாலிட்டி மற்றும் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார், 2 மெகாபிக்சல் மேக்ரோ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா 8 மெகாபிக்சல் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5000 mAh கொண்ட பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பாக்ஸில் என்ன தான் 22.5 வாட்ஸ் சார்ஜர் வந்து இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும்தான் பண்ணுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணும்போது நான் பார்த்தீங்க அப்படின்னா 64GB ஸ்டோரேஜ் மாடல் வந்து வாங்கியிருந்தேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 19.4GB ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்கு. ஏன் அப்படின்னா தேவையில்லாத நிறைய அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் MI UI 13ல் Android 12ல் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரன் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு Mediatek Helio G99 சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 6 நானோமீட்டரில் பில்ட் பண்ண சிப்செட். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தது அன்பாக்சிங் வீடியோ மட்டும்தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு கூடிய சீக்கிரமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இதெல்லாம் நல்லா இருக்குது, இதெல்லாம் நல்லா இல்லை, எல்லாமே கூடிய சீக்கிரமே ஷேர் பண்ணுறேன். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.